ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம வீடியோக்குள்ளாடி முன்னாடி நம்ம சேனலில் இம்பார்ட்டண்ட்டான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். அது என்னென்னா, நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம போடக்கூடிய வீடியோ கமெண்டில் வந்து தேங்க்யூ யூனிவர்ஸ்னு நீங்கள் கமெண்ட் பண்ணணும். அப்லோட் செய்யக்கூடிய வீடியோவில் வந்து ரேண்டமாக ஒரு வீடியோ நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். அதில் இருக்கக்கூடிய கமெண்டில் வந்து ரேண்டமாக ஒரு கமெண்ட் வந்து சூஸ் ஆகும். அதில் வரக்கூடியவரே வின்னர்னு நாங்கள் அறிவிப்போம். இது ஒவ்வொரு வாரத்தின் இறுதியிலும் ஒரு நபர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த நபருக்கு எங்கள் சைட்லேருந்து 1000 ரூபாய் பரிசாக அளிக்கப்படும். போன வீக்கில் யார் வின் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நேற்றுக்கு அதுக்கான வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் ஆகிருக்கு. எப்படி நம்ம வந்து போட்டியாளரை வந்து தேர்வு செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நம்மளுடைய சேனலில் இருக்கும், போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த வாரமும் இந்த ஆஃபர் தொடருது. லிமிட்டெட் ஆஃபர் மட்டும்தான், குறுகிய காலம்தான் இருக்கும். அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். போடக்கூடிய வீடியோக்கு வந்து லைக் கமெண்ட் நீங்கள் கொடுத்துக்கணும். அதில் தான் ரேண்டமாக ஒரு வீடியோ நாங்கள் சூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், இல்லை உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களை வேண்டான்னு வெறுத்து விலகிய நபருடைய மனதில் வந்து உங்கள் மேலே சுத்தமாக லவ் இல்லை அப்படின்னா அந்த பர்சனுக்கு திரும்ப அதே காதலை கொண்டு வந்து உங்களை தேடி வர வைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ட்ரிபிள் த்ரீ மெத்தடை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ட்ரிபிள் த்ரீ மெத்தடு. இந்த ட்ரிபிள் த்ரீ மெத்தடை வந்து நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மெத்தடை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா, பிரேக்கப் லவ்வில் இருக்கீங்கன்னா நீங்கள் பயன்படுத்தலாம். எக்ஸை திரும்ப அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்களும் பயன்படுத்தலாம். ஒன் சைடு லவ்வில் இருக்கீங்க, அந்த பர்சன் வந்து உங்களை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, உங்களுடைய லவ்வை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் அந்த நபரு வேறு யார் கூடயும் வந்து கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடாது. அவங்க சிங்கிளாக இருந்தாங்க மட்டும்னா நீங்கள் இதை பயன்படுத்துங்க. கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை வந்து பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம். இந்த மெத்தடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சிம்பிளான ஒரு மெத்தடு தான். இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்துகிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சுத்தமாக மறந்து உங்களை விட்டு டோட்டலாக விலகி போயிருப்பாங்க அந்த பர்சன். உங்களை பிளாக் பண்ணியிருக்கலாம். நீங்கள் அவங்கள போய் பார்த்தாலும் பேசினாலும் அவங்க பேசுகிற மனநிலைமையில இல்லாமல் உங்களை சுத்தமாக பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக விலகி விலகி போகிறாங்க அப்படின்னா அந்த விலகிய நபருக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த பழைய காதலை திரும்ப ஏற்படுத்தும். அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த பர்சன் எகெயின் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த டேல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். தொடர்ந்து நீங்கள் இந்த மெத்தடை வந்து 3 நாட்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த 3 நாளும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ ஒரு நாள் கூட கேப் விடக்கூடாது. தொடர்ந்து நீங்கள் 3 நாள் தான் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு டே இந்த மெத்தடை நீங்கள் பண்ணிட்டீங்க, செகண்ட் டே வந்து நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன், என்னால் இந்த மெத்தடை செய்ய முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேவை விட்டுட்டு அடுத்த டே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா டோட்டலாக திரும்ப ஃபஸ்ட்டில் இருந்து தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும். ஏன்னா இடையில வந்து எந்த விதமான கேப் எதுவுமே இருக்கக்கூடாது. கண்டினியூவாக தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும். இந்த மெத்தடு செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு நோட்டு தேவைப்படும். ஆல்ரெடி நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஒரு தனியாக ஒரு நோட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த நோட்டை நீங்கள் இதில் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா புதுசாக ஒரு நோட்டு வாங்கிக்கோங்க. அந்த புதிய நோட்டில் தான் நீங்கள் எழுதணும். இதில் உங்களுக்கு தேவைப்படுற பென் வந்து ப்ளூ கலர் பென் யூஸ் பண்ணிக்கலாம், ரெட் கலர் பென் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 கலர் பெனில் ஏதாச்சும் ஒரு பென் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து வேறு எந்த கலருமே இதில் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த நேரத்தில் செய்யணும்னா, காலையில் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் இந்த மெத்தடை செய்யலாம். நீங்கள் தூங்கி எந்திரிச்ச உடனேயே இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை செய்யலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து நீங்கள் இந்த மெத்தடை வந்து பயன்படுத்துங்க. நீங்கள் இந்த மெத்தடை செய்கிறப்போ உங்கள் மைண்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும். உங்களுடைய மைண்டு வந்து ஒருநிலைப்பட்டு இருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தட் உங்களுக்கு வேலை செய்யும். அப்படி இல்லை, நீங்கள் அரகுற மைண்ட் செட்டோடு இருந்து நீங்கள் மெத்தடு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மனநிலையில் இருக்கீங்களோ அதே அளவுக்கு தான் அந்த மெத்தடும் உங்களுக்கு ரிசல்ட்டையும் காமிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் மைண்டை வந்து ஒருநிலைப்படுத்தணும். இந்த மெத்தடை நீங்கள் செய்ய போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10-15 வாட்டி உங்கள் மூச்சை நல்லா உள்ளே இழுத்துட்டு மெதுவாக வாய் வழியாக மூச்சை வெளியே விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் உங்கள் மைண்டு வந்து
அந்த ப்ரெசன்ட் லைஃபுக்கு வரும். ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா இந்த மெத்தடை நீங்கள் செய்யுங்க. இந்த மெத்தடை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ எங்கேயாவது அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்த வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணுறீங்க, இல்லை மெத்தடு பண்ணுறதுக்காக ஒரு பிளேஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதே இடத்துல உட்காந்துட்டு இந்த மெத்தடை நீங்கள் செய்யுங்க. இல்லை உங்களுடைய பூஜை ரூம், இல்லை தனியாக இருக்கக்கூடிய ரூம், இல்லை வெளியே நீங்கள் மொட்டை மாடி எங்கேயாவது நேச்சர் கூட கனெக்ட் ஆகி கூட இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யலாம். நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கேண்டில் வந்து பற்ற வச்சுருங்க. கேண்டில் வந்து எந்த கலர் கேண்டிலாக இருந்தாலும் ஓகே தான். அந்த கேண்டிலுடைய வெளிச்சத்தில் தான் இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யணும். நீங்கள் மார்னிங் இந்த மெத்தடை செய்கிறப்போ உங்களுக்கு இதில் கேண்டில் தேவைப்படாது. நீங்கள் நார்மலாகவே இந்த மெத்தடை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, யாருக்காக இந்த மெத்தடை செய்ய போகிறீங்களோ அந்த பர்சனை வந்து நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணணும். விசுவலைசேஷன்னா ரொம்ப வந்து நீங்கள் டீப்பாக போயிட்டு பண்ணவே கூடாது. இப்போ அந்த பர்சன் உங்கள் கூட இருக்காங்க, உங்ககிட்ட நல்லா பேசுகிறாங்க, அதே மாதிரி கேரிங் லவ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்காங்க, அந்த மாதிரி நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணணும். அவங்க இல்லை அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது. இருக்காங்க, உங்கள் கூடவே இருக்காங்க, அதே லவ் கேர் வந்து காமிச்சிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஃபீல் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக அந்த ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் கொண்டு வந்துட்டு இந்த மெத்தடை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ எழுத போகிறீங்க. அதாவது ஒரு நாளைக்கு 33 வாட்டி நீங்கள் எழுத போகிறீங்க. 3 நாளும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்ய போகிறீங்க. இப்போ உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீன்லேயே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் எழுத வேண்டியது என்னென்னு, உங்களுடைய பார்ட்னருடைய பேரை எழுதிட்டு லவ் மீ அன்கண்டிஷ்னலி நவ் இதுதான் நீங்கள் எழுதணும். இது கூடவே லாஸ்ட்டில் வந்து தேங்க்யூ யூனிவர்ஸ்னு நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ திரும்ப நான் சொல்கிறேன், உங்களுடைய பார்ட்னருடைய பேர். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு நேம் வச்சு சொல்கிறேன். அச்சு லவ் மீ அன்கண்டிஷ்னலி நவ் தேங்க்யூ யூனிவர்ஸ். நீங்கள் நோட்டில் எழுத போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிராம்பு எடுத்துக்கோங்க. கிராம்பு முனை எதுவுமே உடையக்கூடாது, முழு கிராம்பாக இருக்கணும். அந்த கிராம்பை உங்களுடைய வாயில் வலது பக்கத்தில் ஓரமாக போட்டுட்டு நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். எழுதி முடிக்கிற வரைக்குமே கிராம்பு வந்து உங்கள் வாயில் இருக்கணும். நீங்கள் ஃபீல் பண்ணி அந்த பர்சன் கூடவே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த லவ்வோட நீங்கள் கொடுக்கணும். அந்த லவ்வை கொடுத்து நீங்கள் எழுதணும். டெய்லி 33 வாட்டி நீங்கள் எழுதுங்க. ரொம்பவும் சிம்பிள் தான், ஏன்னா ஒரே லைனில் வர மாதிரி தான் இருக்குது, பேராகிராஃப் எதுவுமே கிடையாது. அதனால் ஒரே டைமில் எழுதி முடிக்கிற மாதிரி நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, காலையில் அப்படி இல்லைன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சுருங்க. இதை எழுதி முடிச்சதுக்கப்புறமா வாயில் இருக்கக்கூட கிராம்பை வந்து கீழே வந்து நீங்கள் துப்பிடுங்க. நைட்டு தூங்க போகிறப்போ இந்த நோட்டை வந்து உங்களுடைய தலகாணிக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கணும். இந்த மாதிரி தான் 3 days நீங்கள் செய்யணும். இப்போ நீங்கள் காலையில் இந்த மெத்தடை செய்ய ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அடுத்தடுத்த நாளுமே நீங்கள் அந்த மார்னிங் டைமில் தான் எழுதணும். இப்போ நைட் எழுதுறீங்கன்னா அடுத்த 2 நாளுமே வந்து அந்த நைட்டில் தான் நீங்கள் எழுதணும். இந்த மாதிரி தான் ஒரே டைமாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 3rd டே நீங்கள் எழுதி முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் எந்த டேயில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்களோ அந்த பேஜில் இருந்து லாஸ்ட்டு முடித்த பேஜ் வரைக்கும் நீங்கள் பர்ஃப்யூம் மேலே வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அந்த ஒவ்வொரு பக்கத்தையும் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. நைட்டு உங்கள் தலகாணிக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கிடுங்க. மறுநாள் நீங்கள் என்ன பண்ணணும்னா, மெத்தட் முடிச்சதுக்கப்புறமா அந்த நோட்டை வந்து செல்ஃபில் எங்கேயாவது வேறு நோட்டு கூட நீங்கள் சேர்த்து வச்சுருங்க. நைட்டு நீங்கள் மெத்தடு செய்கிறீங்க அப்படின்னா மெத்தடை முடிச்சுட்டு உடனே நீங்கள் தூங்கிடணும். உங்களுடைய மொபைல் எதுவுமே எடுத்து பார்க்கக்கூடாது, அந்த பர்சன் ஆன்லைனில் இருக்காங்களான்னு செக் பண்ணக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, வேறு யார்கிட்டையுமே நீங்கள் பேசக்கூடாது. அப்படியே நீங்கள் படுத்து தூங்கிடணும். இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்பவே உங்களுக்குள்ளாடியே வந்து ஒரு சந்தோஷ உணர்வு நிலையை நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் கூடவே அந்த பர்சன் இருக்காங்க அப்படின்னு வந்து உங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடும். நீங்கள் எழுதுகிறப்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ரொம்பவும் பவர்ஃபுல்லான மெத்தட் இது, ஆனால் ரொம்பவும் சிம்பிளான மெத்தட் தான் இது. இதில் உங்களுக்கு இன்னொரு டவுட் கூட வரும். ஃபஸ்ட் டே தான் நான் கிராம்பை வாயில் போட்டிருக்கணுமா, செகண்ட் டேவும் இதே மாதிரி கிராம்பை வாயில் வச்சுட்டு இந்த மெத்தட் எழுதணுமான்னு 3 நாட்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராம்பை வாயில் போட்டுட்டு தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும். ஒவ்வொரு நாளும் வந்து நீங்கள் பயன்படுத்துகிற கிராம்பை வந்து மெத்தட் முடிச்சதுக்கப்புறமா கீழே துப்பிடுங்க. மறுநாள் வந்து புதிய கிராம்பு தான் நீங்கள் எடுக்கணும். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட் இது, ஆனால் நீங்கள் எழுதுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இனிமேல் அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.